வணக்கம் சென்டம் மேப் ஸ்டூடெண்ட். இன்னைக்கு ஒரு முக்கியமான ஷார்ட்ஸு. இப்போ ரீசெண்டாக ஒரு கரண்ட் அஃபேர்ஸில் நம்ம பார்த்துருந்தோம். என்ன அப்படின்னா, புதிய ரத்த வகை ஒன்று இந்தியாவில், அதுவும் பெங்களூரில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு பொண்ணுக்கு 38 வயசு பொண்ணுக்கு நம்மளுக்கு ரத்த வகைன்னா என்ன இருக்கும்? ஏ, பி, ஓ. ஏ பாசிட்டிவ், பி பாசிட்டிவ், ஓ பாசிட்டிவ், அதுக்கப்புறம் ஏபி பாசிட்டிவ், ஓ நெகட்டிவ், அந்த மாதிரி தான் நமக்கு ரத்த வகை தெரியும். ஆனால் புதுசாக இப்போ ஒரு ரத்த வகையை கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு 38 வயசு பொண்ணுக்கு. அந்த ரத்த வகை இதுக்கு எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்களோ, எந்த ஊரை சேர்ந்தவங்களோ அதே பேரை வச்சு, அது எந்த குடும்பத்தை சேர்ந்தோ அதை வச்சு வச்சிருக்காங்க. என்னன்னு வாங்க பார்ப்போம். கர்நாடகாவின் கோலார் மாவட்டத்தைச் சேர்ந்த 38 வயது பெண்ணிடம் உலகிலேயே முற்றிலும் புதிய ரத்த வகை, பார்த்துக்குங்க, உலகிலேயே வேர்ல்டுலேயே புதிய ரத்த வகை ஒன்று கண்டறியப்பட்டிருக்கு. அதோட பெயர் என்ன? அந்த ரத்த வகையோட பெயர் என்னன்னா கிரிப்பு. ஓகேவா? கிரிப்பு, இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. GCRIB கிரிப்பு. இந்த கிரிப்புங்கிறது ஏபிஓ பிளட் குரூப்ஸ் மாதிரி இல்லாம, இப்போ குரூப் ஏவோட ரெட் பிளட் செல் டைப் எப்படி இருக்கும்னா இப்படிதான் இருக்கும். அதோட ஆன்டிபாடிஸ்ன்னு சொல்லுவாங்க, பிளாஸ்மா அப்படின்னு. அது இப்படிதான் இருக்கும். ஓகேவா? குரூப் பி ரத்த வகை வச்சிருக்கவங்களுக்கு இப்படிதான் இருக்கும். குரூப் ஏபிக்கு இப்படி இருக்கும். குரூப் ஓவுக்கு இப்படி இருக்கும். ஆனா குரூப் ஏபிக்கு ஆன்டிபாடிஸே இருக்காது, பிளாஸ்மா இருக்காதுங்கிற மாதிரி. அது கர்நாடகாவில் கோலார் மாவட்டத்தைச் சேர்ந்த 38 வயது பெண் ஒருவருக்கு அறியப்படாத ஒரு ரத்த வகை குழுவை கொண்டு வருங்க. என்ன அப்படின்னா, அந்த கிரிப்புங்கிறது குரோமர் ரத்த குழு அமைப்பின் ஒரு பகுதி, குரோமர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த சிஆர்ங்கிறது குரோமர் என்பதை குறிக்குது. ஐபி அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்தியாவும் பெங்களூரும் குறிக்குது. ஏன்னா கோலார் எங்க இருக்கு? கோலார் எங்க இருக்குன்னா பெங்களூர் பக்கத்துல, கர்நாடகா மாநிலத்துல இருக்கு. அதனால இந்தியா பெங்களூரு என்பதை குறிக்குது. அந்த சிஆருங்கிறது, குரோமாங்கிறது அந்த ரத்த வகையோட குழு. அதனால குரோமார், CRIB அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரத்த வகைக்கு பேர் வச்சிருக்காங்க. அதன் தோற்றத்தை அங்கீகரிக்கும் விதமாக கிரிப் என்று பெயரப்பட்டிருக்காங்க. இது ஜூன் 2025 இத்தாலியின் மிலனில் நடைபெற்ற சர்வதேச ரத்த மாற்று சங்கத்தின் ISBTன்னு சொல்லுவாங்க 35வது பிராந்திய மாநாட்டில் இந்த வரலாற்று அறிவிப்பு அறிவிச்சாங்க. ஓகேவா? இந்த கிரிப் ஆன்டிஜெனுடன் உலகின் முதல் நபராக அந்த பெண்ணை குறிக்கிறது. ஓகேங்களா? டாக்டர் மாத்தூர் இதை விவரிச்சு கூறினார். ஸோ நோட் பண்ணிக்கங்க, எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.